தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்தில் தொகுதிகள் குறைக்கப்படாது என்று கூறும் மத்திய அரசு பிற மாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிப்பது குறித்து விளக்கவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்றும் நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் நலனுக்காக எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கர்நாடகா, தெலங்கானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் தமிழ்நாட்டிற்கான ஆதரவு தொடங்கிவிட்டதாக கூறினார். கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு. இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கலன்னு சொல்லிக்கிட்ட அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்காததால நமக்கான பணமும் இன்னமும் தரல. அதேபோல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. நாம கேட்கறது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிக்காதீங்க. நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க. அப்படி நடந்தா அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம். நாம ஒரு உறுதி எடுத்துக்கணும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் உதய தினத்தையொட்டி நடந்த போன் ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர். ஆரோவில்லில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சர்வதேச நகரம் அமைக்க கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன. தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் ஆரோவில் உதய தினம் ஆரோவில் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை ஆரோவில் ஆம்பி தியேட்டரில் பான் ஃபயருடன் கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் ஏராளமான வெளிநாட்டினர் மற்றும் உள்ளூர்வாசிகள் கலந்து கொண்டு உலக அமைதி வேண்டி கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆரோவில் முழுவதும் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கூடூர், அரக்கோணம் ஜோலார்பேட்டை, சேலம் கோவை ஆகிய 3 ரயில் வழித்தடங்களில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்குவதற்கான கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தென்னக ரயில்வே அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 3 வழித்தடங்களும் குரூப் ஏ வழித்தடங்களாக வரையறுக்கப்பட்டுள்ளன. குரூப் ஏ வழித்தடங்களில் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த 3 வழித்தடங்களில் அதிக வளைவு பகுதிகளை நீக்குதல், பழைய பாலங்களை அகற்றி புதிய பாலங்களை அமைத்தல் உள்ளிட்ட கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் நிறைவடைய 3 ஆண்டுகள் ஆகலாம் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாடுகளிடமிருந்து மனிதர்களுக்கு காசநோய் பரவ வாய்ப்பிருப்பதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூரில் மாட்டிறைச்சி கூடம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட 500 மாதிரிகளில் 16இல் காசநோய் ஏற்படுத்தும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காம்ப்ளெக்ஸ் என்ற பாக்டீரியா கிருமி இருந்ததை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். இவை மனிதர்களுக்கு பரவக்கூடிய தன்மையுடையவையாக அறிவியலாளர்கள் வகைப்படுத்தியுள்ளனர். இதனால் காசநோய் தடுப்பு நடவடிக்கைகளில் பின்னடைவு ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே மாடுகளின் காசநோய் பாதிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். காசநோயால் பாதிக்கப்பட்ட பால் மற்றும் இறைச்சியை உட்கொள்வதன் மூலமாக மனிதர்களுக்கு காசநோய் பரவும் ஆபத்து இருக்கிறது. எனவே நன்கு சமைக்கப்பட்ட மாட்டிறைச்சியையும் பதப்படுத்தப்பட்ட பாலையும் பயன்படுத்துவது பாதுகாப்பானது என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் பேருந்துக்குள் வைத்து பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார். நகரின் முக்கிய பேருந்து பணிமனையான ஸ்வர்கேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துக்குள் வைத்து இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்த தத்தாத்ரேய ராம்தாஸ் காடே என்ற நபர் 26 வயதான பெண்ணை வழிகாட்டுவதாக அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரியவந்தது. இச்சம்பவத்திற்கு பலரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் 13 தனிப்படைகள் அமைத்து காடேவை தேடி வந்த காவலர்கள் ஷிரூரில் இருக்கும் பண்ணையில் மறைந்திருந்த காடேவை கைது செய்தனர்.
இந்தியாவில் அடுத்த 5 ஆண்டுகளில் பொதுநல காரியங்களுக்கான தனியார் நன்கொடை ஒவ்வொரு ஆண்டும் 10 முதல் 12% வரை அதிகரிக்கும் என்று தனியார் நன்கொடை தொடர்பான அறிக்கை கூறுகிறது. லாப நோக்கமற்ற நிறுவனமான தாஸ்ராவும் மேலாண்மை சார்ந்த ஆலோசனைகளை வழங்கும் பெயின் & கோ நிறுவனமும் இணைந்து வெளியிட்டுள்ள இந்திய கொடையாண்மை அறிக்கை 2025 படி தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழிலதிபர்களின் குடும்பங்கள் மூலமாக 1.3 லட்சம் கோடி ரூபாய் பொது காரியங்களுக்காக வழங்கப்பட்டுள்ளன. தனியார் நன்கொடையில் 40% தொழிலதிபர்களின் குடும்பங்களால் வழங்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட முறையிலும் CSR எனப்படும் பெருநிறுவன சமூக பொறுப்பு நடவடிக்கைகளின் மூலமாகவும் பெரும் பகுதி தனியார் நன்கொடைகள் வழங்கப்படுகின்றன. டாடா, அம்பானி, அதானி, பிர்லா ஆகிய 4 வணிக குழுமங்கள் சமூக பொறுப்பு நடவடிக்கைகளில் 20% பங்களித்துள்ளன. குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நடத்தும் இந்த குழுமங்கள் ஒவ்வொன்றும் தலா 800 கோடி ரூபாய் முதல் 1000 கோடி ரூபாய் வரை செலவழித்துள்ளன. இந்த குழுமங்களின் நன்கொடையில் 40% பாலின சமத்துவம், பன்மைத்துவம் உள்ளிட்டவை சார்ந்த திட்டங்களுக்கும் 29% சூழலியல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளன. வரும் காலத்தில் இந்த பெருநிறுவன குழுமங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிறுவனங்கள் மற்றும் செல்வந்தர்கள் எண்ணிக்கையும் அவர்களின் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அளிக்கும் நன்கொடையும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதானி குழுமம் தனது விமான நிலையங்களில் சில்லறை வர்த்தகத்தை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலைய வர்த்தகத்தின் வருவாயை அதிகரிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையங்களுக்கு வந்து செல்லும் சுமார் 30 கோடி பயணிகளை ஈர்க்கும் விதமாக சுமார் 2 டஜன் சில்லறை வர்த்தகங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் தங்களுக்கு சொந்தமான வணிக வளாகங்களிலும் சில்லறை வர்த்தகத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. சில்லறை வர்த்தகத்தில் ஏற்கனவே நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களின் போட்டி இருக்கும் நிலையில் அதானி குழுமமும் களமிறங்க தயாராகி வருகிறது. அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள் குறைந்து வருவதாகவும் 30% அமெரிக்கர்கள் தங்களுக்கு எந்த மத தொடர்பும் இல்லை என்று கூறுவதாகவும் ஆய்வில் தெரியவந்துள்ளது. பியூ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஆய்வில் அமெரிக்காவில் கிறிஸ்தவம் சரிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2007ஆம் ஆண்டு 78% இருந்த கிறிஸ்தவ மதத்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 62% சரிந்துவிட்டதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. 70% மூத்த குடிமக்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதேவேளையில் 18 முதல் 29 வயதிற்குட்பட்டவர்களில் 45% பேர் மட்டுமே தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் 44% பேர் தங்களுக்கு எந்தவித மத தொடர்பும் இல்லை என்று கூறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு அளிப்பது தொடர்பாக அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கை சென்றடைந்தார். உக்ரைனில் உள்ள அரிய கனிம வளங்களை அமெரிக்காவிற்கு அளிப்பது குறித்து இன்று இரவு 10 மணியளவில் டிரம்பும் ஜெலன்ஸ்கியும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா உதவிகளை செய்தது. தற்போது போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிரம் காட்டி வரும் அதிபர் டிரம்ப் தங்கள் நாடு ஏற்கனவே அளித்த உதவிகளுக்கு பதிலாக உக்ரைனிடம் கனிம வளங்களை கேட்டுள்ளார். உக்ரைனில் உள்ள பல கனிமங்கள் மின்னணு சாதன தயாரிப்பில் முக்கிய மூலப்பொருட்கள் தயாரிப்பிற்கும் மின் வாகனங்களுக்கான பேட்டரிகள் தயாரிப்பிற்கும் பயன்படுபவை. இந்த வளங்களை அதிகளவில் கொண்டிருப்பதன் மூலம் உலக அரங்கில் சீனாவின் கை ஓங்க வழிவகுத்திருக்கும் நிலையில் அதே வளத்தை உக்ரைன் மூலம் பெற டிரம்ப் காய் நகர்த்தி வருகிறார். அதன் இறுதிக்கட்டமாக இன்றைய பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகிறது. பிரபல அமெரிக்க இசைக்கலைஞர் கேட்டி பெர்ரி விண்வெளி பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஹாலிவுட் மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற பாடகியான கேட்டி பெர்ரி ப்ளூ ஆரிஜினின் NS-31 திட்டத்தின் மூலம் புதிய வரலாறு ஒன்றை படைக்க உள்ளார். அந்த திட்டத்தின் மூலம் 1963ஆம் ஆண்டு விண்வெளிக்கு சென்ற வாலண்டினா டெரஸ்கோவாவுக்கு பின்னர் பெண்கள் மட்டும் அடங்கிய ஒரு குழுவினர் விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கின்றனர். இவர்கள் நியூ ஷெஃபர்ட் விண்கலம் மூலமாக செப்டம்பர் மாதத்தில் விண்வெளிக்கு செல்ல உள்ளனர். இந்த திட்டத்துக்கு அமேசானின் நிர்வாக தலைவர் ஜெஃப் பெசோஸ் வருங்கால மனைவியும் மூத்த செய்தி நிருபருமான லாரன்ஸ் சான்செஸ் தலைமை தாங்குவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவருடன் கேட்டி பெர்ரி, CBS தொகுப்பாளர் கெயில் கிங், மனித உரிமைகள் ஆர்வலர் அமாண்டா, திரைப்பட தயாரிப்பாளர் கெரின்னி ஃபிளைன் மற்றும் முன்னாள் நாசா விஞ்ஞானி ஐஷா போப் உள்ளிட்ட முக்கிய நபர்களும் இணைந்துள்ளனர்.
புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தஞ்சையில் குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தராமல் இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாடு பூரா பாதிக்கப்பட்டுச்சு. ₹1 கூட அவங்க நிவாரணம் வழங்கல. அந்த நிவாரணத்தை உடனே வழங்குங்கிற கோரிக்கை வச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தா இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம் எங்களுக்கு வர வேண்டிய பணம் எங்க பணம்யா? அது டில்லி கஜானாவில் இருக்கிறது எங்க பணம்? அதே மாதிரி இப்ப இந்தி இது முக்கியமா இப்ப இந்திய திரிக்கிற வேலை நடக்குது. அதை எதிர்த்து எங்களுடைய எதிர்ப்பை நீங்க பதிவு பண்ணிருக்கோம். வழக்கமாக இருசக்கர வாகனத்தில் செல்லும் காதல் ஜோடிகள் கட்டியணைத்து அன்பை பரிமாறிக்கொண்டு செல்வதை நாம் பார்த்திருப்போம். ஆனால் பெங்களூருவில் இளைஞர் ஒருவர் தனது பெண் தோழியுடன் வித்தியாசமான முறையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. உத்தமவில்லன் திரைப்படத்தில் நாயகன் கமல், நாயகி பூஜா குமாரை ஒரு பாடலில் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் டேங்க் மீது அமர வைத்து பயணிப்பார். இதுபோன்ற சம்பவத்தை பெங்களூரு நகரில் இளம் ஜோடி ஒன்று அரங்கேற்றியுள்ளது. சார்ஜாப்பூர் பிரதான சாலையில் தமிழக பதிவெண் கொண்ட இருசக்கர வாகனத்தில் தனது பெண் தோழியுடன் தலைக்கவசம் அணியாமல் சாலை விதிகளை மீறி பயணித்த இளைஞரை தற்போது பெங்களூரு காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெங்களூரு நகரில் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக கூறப்படும் நிலையில் காதல் செய்ய எத்தனையோ வழிகள் இருக்கும் நிலையில் இன்றைய இளைஞர்கள் இவ்வாறு சாலை விதிகளை மீறுவது கண்டிக்கத்தக்கது என பலரும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இந்திய பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையமான செபியின் புதிய தலைவராக நிதி மற்றும் வருவாய் செயலர் துஹின் காந்தா பாண்டே பொறுப்பேற்றுக் கொண்டார். செபி தலைவர் மாதவி புரிபுச்சின் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்நிலையில் செபியின் 11வது தலைவராக நிதி மற்றும் வருவாய் செயலர் துஹின் காந்தா பாண்டேவை நியமனம் செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒடிஷாவைச் சேர்ந்த 1987 பேட்ச் IAS அதிகாரியான இவர் 3 ஆண்டுகள் செபி தலைவராக பதவி வகிப்பார். அதானி குழுமத்தின் சட்டவிரோத முதலீட்டு நிறுவனங்களில் மாதவி புரிபுச் மற்றும் அவரது கணவர் தவல் புச் ஆகியோர் முதலீடு செய்ததாக கடந்த ஆண்டு குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் அதானி குழுமம் தொடர்பான முறைகேட்டு விசாரணையில் மாதவி ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாகவும் புகார் எழுந்தது குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவை தலைமையகமாக கொண்ட ஹூண்டாய் குழுமத்தின் ஹூண்டாய் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் கப்பல் கட்டுமான தளம் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹூண்டாய் அதிகாரிகள் சென்னையிலும் தூத்துக்குடியிலும் இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிராவிலும் ஹூண்டாய் நிறுவனத்தின் கப்பல் கட்டுமான தளங்களை அமைப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கப்பல் கட்டுமானத்தில் உலகளவில் இந்தியாவின் பங்கு 1% தான். அடுத்த 5 ஆண்டுகளில் 10 இடங்களுக்குள் முதல் 10 இடங்களுக்குள் முன்னேற இந்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்தியாவின் கப்பல் கட்டுமான திறனை மேம்படுத்துவது தொடர்பாக மத்திய கப்பல் போக்குவரத்து, துறைமுகங்கள் மற்றும் நீர்வழிகள் அமைச்சக அதிகாரிகள் அண்மையில் தென்கொரியாவிற்கு சென்று வந்தனர். இரண்டாயிரத்து 24-25 நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் வட்டி விகிதம் 8.25% தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் மத்திய நிர்வாக குழு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதற்கு மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் கொடுத்த பின் சந்தாதாரர்களின் கணக்குகளில் வட்டித் தொகை சேர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2022-23 நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு 8.15% வட்டி வழங்கப்பட்டு வந்த நிலையில் 2023-24 நிதியாண்டில் 8.25% உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் 7 கோடி சந்தாதாரர்கள் உள்ளது கவனிக்கத்தக்கது. வேலை மற்றும் வாழ்க்கையை சமநிலையில் கொண்டு செல்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என மனநல ஆலோசகரும் குமார்மங்கலம் பிர்லாவின் மனைவியுமான நீர்ஜா பிர்லா தெரிவித்திருக்கிறார். வேலை, தூக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவற்றை ஒவ்வொரு நாளும் சமமான 8 மணி நேரங்களாக பிரித்துக் கொள்ளும் 8-8-8 என்ற விதி கற்பனையானது என்றும் அதை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது எனவும் நீர்ஜா பிர்லா தெரிவித்திருக்கிறார். வாரத்திற்கு 70 மணி நேரம், 90 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும் என்றும் வார இறுதி நாட்களில் குடும்ப கடமைகளை விட வேலைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும்
சில தொழிலதிபர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதற்கு சிலர் எதிர்கருத்துகளையும் கூறி வரும் நிலையில் நீர்ஜா பிர்லா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சீனாவில் பொருட்களை வீடுகளுக்கு வான்வழியாக கொண்டு சென்று சேர்க்கும் சேவைகள் பெருகி வரும் நிலையில் வான்வழி சரக்கு போக்குவரத்திற்கென்று 140 தாழ்நிலை வான் பாதைகளை அந்நாட்டு அரசு வரையறுத்துள்ளது. உணவுகள், மருந்துகள் போன்றவற்றை அதிவிரைவாக விநியோகிக்க வான்வழி சேவைகள் சீனாவில் பிரபலமாகி வருகின்றன. இதற்காக ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. சீனாவில் ட்ரோன் மூலமாக சரக்கு போக்குவரத்து சந்தை ஆண்டுதோறும் 20% வளர்ந்து வரும் நிலையில் இன்னும் 10 ஆண்டுகளில் அதன் மதிப்பு $137 பில்லியன் உயரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வான்வழி சரக்கு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணிகளில் சீன அரசு தீவிரம் காட்டி வருகிறது. போப் பிரான்சிஸ் உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் நலமடைய உலகமெங்கும் பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. பிரேசில் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற பிரம்மாண்ட இயேசு சிலையை கொண்டு வித்தியாசமான பிரார்த்தனை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இயேசு சிலை மீது போப் படத்தை ஒளி வடிவில் பாய்ச்சுவதுடன் அவர் உடல் நலம் பெற வேண்டி பல்வேறு மொழிகளில் வார்த்தைகளிலும் இயேசு சிலை மீது ஒளி வடிவில் பாய்ச்சப்படுகிறது. இதற்கிடையே போப் பிரான்சிஸ் நலம் பெற வேண்டி வாட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர் தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் இருக்கும் தேவாலயத்திலும் பிரார்த்தனை நடைபெற்றது. ஜப்பானில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவர்களது தேவைகளை கவனித்துக் கொள்ள போதிய பணியாளர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இயந்திர மனிதனை ஜப்பான் அரசின் உதவியோடு அந்நாட்டில் உள்ள வாசடா பல்கலைக்கழகம் சோதனை ரீதியில் உருவாக்கியுள்ளது. படுக்கையில் உள்ளவர்களை புரட்டி படுக்க வைத்தல், தூக்கி அருகில் உள்ள நாற்காலியில் உட்கார வைத்தல், டயப்பர்களை மாற்றிவிடுதல் போன்ற பணிகளை செய்யும் வகையில் இந்த ரோபோ உருவாக்கப்பட உள்ளது. இதை முழுமையாக உருவாக்க இன்னும் 15 ஆண்டுகள் பிடிக்கும் என்றும், செவிலி ஒருவரின் பணிகளை பிறர் வழிகாட்டுதலின்றி முழுமையாக செய்யும் வகையில் இதை உருவாக்க இன்னும் 25 ஆண்டுகள் ஆகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற ரஷ்ய செஸ் வீரர் போரிஸ் பாஸ்கி காலமானார். 88 வயதான அவர் உடல் நலக்குறைவால் மாஸ்கோவில் காலமானார். சதுரங்க வரலாற்றில் இடம் பிடித்த சாம்பியன் ஒருவர் மறைந்துவிட்டார் என்று உலக செஸ் கூட்டமைப்பு போரிஸ் பாஸ்கிக்கு அஞ்சலி செலுத்தியது. முன்னாள் உலக செஸ் சாம்பியன் காரி காஸ்பேவும் ஸ்பாஸ்கியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். 1970களில் சோவியத் யூனியன் சார்பாக விளையாடிய போரிஸ் உலக செஸ் சாம்பியனாகவும் விளங்கினார். 1972ஆம் ஆண்டு அமெரிக்காவின் பாபி ஃபிஷருக்கும் சோவியத்தின் போரிஸுக்கும் இடையே நடைபெற்ற போட்டி உலகெங்கிலும் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. இது கடந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த செஸ் போட்டியாகவும் பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் இருபெரும் வல்லரசுகளாக திகழ்ந்தபோது அவர்களின் மோதலாகவும் இந்த போட்டி பார்க்கப்பட்டது. அதில் தோல்வியடைந்த ஸ்பாஸ்கி உலக சாம்பியன் பட்டத்தை இழந்தார். உத்தராகண்டில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 57 தொழிலாளர்கள் பனிச்சரிவில் சிக்கினர். இதில் 16 பேர் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் மற்றவர்களை மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மலைப்பாதையில் பனி குவிந்திருந்த நிலையில் திடீரென்று பனிச்சரிவு ஏற்பட்டு கீழே இருந்த தொழிலாளர்களின் கூடாரங்களை மூடியது. 16 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் மீதமுள்ளோரை மீட்பது சவாலானதாக மாறியுள்ளது. கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் மீட்பு பணி சிக்கலானதாக உள்ளது. சமோலி மாவட்டத்தின் மனா என்ற கிராமத்தில் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றிருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் திவாரி தெரிவித்திருக்கிறார். இந்த இடம் இந்தியாவின் எல்லை கிராமங்களில் ஒன்று. இந்நிலையில் தொழிலாளர்களை பாதுகாப்பாக மீட்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட இறைவனை பிரார்த்திப்பதாகவும் உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கூறினார். ஆடு, மாடு, நாய், கோழி ஆகியவற்றை வளர்க்க வேண்டுமா? 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உரிம கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற விதியை கொண்டு வந்திருக்கிறது மதுரை மாநகராட்சி. இதை மற்ற மாநகராட்சிகளும் பின்பற்றலாமே என்று சிலர் கூறி வரும் நிலையில் மாமன்றத்தின் இந்த முடிவு பற்றி மதுரை மக்களின் கருத்து என்ன? பார்க்கலாம்.
மதுரையில் அண்மையில் நடந்து முடிந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 7 வகையான 201 சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான உரிம கட்டணத்தை உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தற்போது உரிம கட்டணமாக 800 முதல் 40,000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. அதனை 3 மடங்காக உயர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பறவை, ஆடு உள்ளிட்ட சில வகை விலங்குகளை வளர்க்க 150 ரூபாய் உரிம கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாடு வளர்க்க 500 ரூபாயும், குதிரை வளர்க்க 750 ரூபாயும் வசூலிக்கப்பட உள்ளது. பன்றி வளர்க்க 500 ரூபாய் உரிம கட்டணமாக செலுத்த வேண்டும். நாய், பூனை உள்ளிட்ட செல்ல பிராணிகளை வளர்க்க 750 ரூபாய் உரிம கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரியில்லைதான் மாடு வளர்க்கறது வேற. கார்பரேஷன்னா உங்களுக்கு ரோட்ல தெரியறதுக்கு ஃபைன் போடுறது வேற, வீட்டில் வளர்க்கறதுக்கும் அதுக்கும் இந்த இதுக்கு இவ்வளவு காசுன்னு செய்யறது முறையில்லை. கட்டணம்ன்றது போட்டிருக்காங்க, ரைட்டுங்க. கட்டணம்னு போட்டாவாக்கும் அது யாருமே எந்த உயிரின பிராணிகளும் வளர்க்க முடியாது. இன்னொன்று, கார்பரேஷனில் முக்கியமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது என்னன்னா, ரோட்டில் திரியக்கூடிய நாய், மாடு இதுகளை கண்ட்ரோல் பண்ணாவே பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும். கட்டணம் போட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது மாடும் அதுக்கு அப்ளிகல் ஆகுமானா ஆகாது. மாடுங்கிறது கண்டிப்பாக கார்பரேஷன் லிமிட்ல வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது மாடுங்கிற வேற டிவிஷன் பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா மேபி பெட்டரா இருக்கலாம். இருந்தாலும் அதாவது ஒன்று சொல்லுவாங்களே, இது எகென்ஸ்டான விஷயம் தான். தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் விதிகள் 2023 விதிகளின் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தொழில் உரிமம் பெற உரிமம் கட்டணம் நிர்ணயம் செய்ய மாமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் உரிம கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய வரிகள் எப்போது அமலுக்கு வரும் என்பதை குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தெரிகிறது. இதுகுறித்து மதுரை மாநகராட்சியை புதிய தலைமுறை அணுகி விளக்கம் கேட்டது. தமிழகத்தில் பிற பகுதிகளில் இதுபோன்ற கட்டணங்கள் வசூலிக்கப்படுவது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒன்றுதான் என மாநகராட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி நடத்தப்பட இருக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்பதை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 2 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்துச் சொல்வார்கள். ஏங்க, நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து மீது எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி. ஆனா சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சிகள் அதிமுக தான் அந்த அந்தஸ்து, வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. மக்கள் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு தான். அவர்கள் தான் பிரதான எதிர்கட்சி. அந்த பிரதான எதிர்கட்சி தான் மக்களுடைய பிரச்சனையை சட்ட நீதியாக எடுத்து சொல்லும். மக்கள் இன்றைக்கு வாக்களித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறோம். 2026 ஆளுங்கட்சி வரிசையில் வரும்.